எங்க அன்பு? யாருமே காணோம், கூப்பிடு. என்ன கூப்பிடுறேன்? அருவி, அருவி, மல்லிகாக்கா. யாரையுமே காணும். மல்லிகாக்கா, கௌதம் உன் அப்பதாவை கூப்பிடுறா. இங்க பாரு, குழந்தையே வரப்போகுது. டா வாடா போடான்னு பேசுனா வாய் இருக்காது, பாத்துக்கோ. ஆ, வருவ வருவ. குழந்தை பிறந்தானே நீ தாத்தா ஆனா எனக்கு என்ன? ஆனா நமக்கெல்லாம் இந்த வாடா போடாதான்ப்பா வரும். வாடா போடா சொல்லாதன்னு சொன்னான்னு வை, உன் வாய் இருக்காது. அடிப்பாவி, இங்க பாரு, சும்மா மட்டும் இருந்தா நீ மூஞ்ச உடைச்சிருவேன் பாத்துக்க. வாயை மூடிட்டு நில்லு. ஏண்டி வீட்டில தான் பாடாப்படுத்துற போடா வாடா, வாய்க்கு வாய் டாடான்ட்டு. எங்காவது யார் வீட்டுக்காவது போனா வந்தாலும் இதே தான் பேசுவியா? ம். என்ன கௌதம் இதெல்லாம் பழக்க தோஷம் ஆயிட்டு. புதுசா மாத்துனா அதெல்லாம் மாத்த முடியுமா என்ன? அதெல்லாம் புதுசாலாம் மாத்த முடியாது கௌதம். இதெல்லாம் எப்பவும் சொல்றதுதான். இங்க பாரு, எப்ப வரந்தாலும் இப்படிதான் கூப்பிடுவேன். மாத்திக்கோ வச்சுக்கோலாம் சொல்லாத. யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன? நம்மளை பத்தி ஊருக்கே தெரியும், ஏன் உலகத்துக்கே தெரியும். அவங்களாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. உன் வேலையை பாரு கௌதமே. சித்தி, எப்படி இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? சித்தப்பா எங்க சித்தி? சித்தப்பா வயலை பக்கத்தையே போனாரு. எப்படி இருக்க? ஊருக்கு போனியாம்ல? அன்பு நல்லா இருக்கேதா? நல்லா இருக்க மல்லிகாக்கா. எங்க பாப்பாலாம் ரெண்டு பேத்தையும் காணும். ஏய் பள்ளிக்கூடம் போயிட்டால்வடி. ஓ இன்னைக்கு ஸ்கூலா? ஸ்கூல் போகாதுலேருந்து ஸ்கூலை பற்றி ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. எப்போ லீவு எப்போ ஸ்கூலுன்னு நமக்கு என்ன தெரியும்? இல்லை இல்லைக்கா. சித்திங்கிற அக்காங்கிற என்னடி சொல்ல வர்ற? அப்படி அத்தைன்னு கூப்பிடணும். சின்ன மாமியார் ஏதோ ஒன்று கூப்பிட்டு போவோம். எப்படா வந்த? காலையில தான் சித்தி வந்தேன். வந்துட்டு ஒரு புடி சாப்பாடை ஒரு புடி பிடிச்சிட்டு மாமியார் வகை வகையாக ஆக்கி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே அருவிக்கு பிள்ளையே பார்க்கலான்னு வந்தோம். பார்க்கவே இல்லைலாம் சரியா. அப்புறம் இப்படி இப்படி பிரச்சனை ஆயிட்டு அப்புறம் தான் அன்பு கூப்பிட்டா, சரி வா குழந்தைய பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு. சரி வீட்டில் சும்மா தானே இருக்கும் வாடின்னு கூப்பிட்டு அப்படியே வந்தேன். அப்புறம் சித்தப்பா என்ன வேலையெல்லாம் எப்படி போதான்? வயல்லாம் நெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நான் தான் அப்படியே போட்டு வேலையை கிளம்பிட்டேன். நல்லா தான் பார்த்துருந்தேன். இவளை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படியே விவசாயம் போயிட்டு. விவசாயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா, இவனை பண்ண வேணான்னு யார் சொன்னது? நான் சொன்னேன். இவன் உடனே என் தலையில போடுறான் அப்படியே. ஆத்தாடி, என்னதான் இருந்தாலும் விவசாயத்தில் ஒன்றும் கிடைக்கலன்னு அவங்க அம்மா தான் வேலைக்கு போகணும். ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு போ, படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வெட்டியாக இருக்கேடா, அப்படி சுற்றிட்டு திரியிறா, வயலில் திரியிறேடான்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கும். வேலைக்கு போனான் கடைசியில் அப்படியே என் மேலே பள்ளி தூக்கி போடுறான். மல்லிகாக்கா, இதெல்லாம் ஓவர் தானே? ஆமாடா, அன்பு சொல்றது கரெக்டு தான். நீ அவளை சொல்ற? இல்ல சித்தி, இவளும் ஒரு காரணம் தான். அத்தை சொல்றாங்களே, நீ அத்தை சொல்றதை கேளு கௌதம். நீ ஏன் கௌதம் சண்டை போட்டுட்டே இருக்கா? நீ ஏன் கௌதம் தேவையில்லாம வயலுக்கு அது மாதிரி போடிட்டு திரியிறா? நீ அத்தை சொல்றதை கேளு கௌதம். திட்டுறாங்கல்ல அப்படி இப்படி சொன்னது இவ தான். அப்படியே மாத்தி பேசுறா பாரு சித்தி. அப்புறம் என்னடா பண்ணுறது? மாமியார் பக்கமும் பேசுகிற மாதிரி தான் வரும், பக்கமும் பேசுகிற மாதிரி தான் வரும். அவள் எல்லா பக்கமும் பேசுகிற மாதிரி தானே வரும். ம், எல்லா பக்கமும் பேசிதான் இப்போ இப்படி வந்து உட்காந்துருக்கு. அதை வேணா சொல்லு, என்ன அன்பு? ஆமாம் மல்லிகாக்கா, பாவம் பாவம்னு நினச்சி தான் என் தலையில நானே மண்ணள்ளி வாரி போட்டுக்கிட்டேன். என்ன செய்ய, யாரும் என்ன பாவம்னு நினைக்கவே இல்லை. சரி மல்லிகாக்கா, எங்க அருவியை காணும்? ரெண்டு பேரும் நில்லுங்க, அந்த அருவியை வர சொல்கிறேன். பிள்ளைய வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா. நீங்கள் வந்தது அவளுக்கு தெரியாமல் இருக்கும். கிருஷ்ணா சித்தப்பா? கிருஷ்ணா வேலைக்கு போயிட்டாப்புலடா. நீ காலையில வந்திருக்கணும். பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போயிடுச்சுவ. கௌதம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருந்துச்சுவ. ஆத்தாடி, டைரி மில்க் வாங்கிட்டு வர சொல்லுங்க. எப்போவுமே எங்காவது போயிட்டு வந்தா. நானும் ரொம்ப நாளாக எங்கேயுமே போகிறதில்ல. பாப்பாக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல ரெண்டு பேத்துக்கும். சரிடா, பரவாயில்ல. கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டியே வரப்போகுது. இன்னமும் அதுகளுக்கு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்ப. வீடு அப்படி இல்லை சித்தி, எப்போ வந்தாலும் என் தங்கச்சிங்க தானே. சரி நில்லுங்க, நான் அருவி போயிட்டு வர சொல்றேன். ஏன்னா மேடம், என்னடா? இப்போதானடி சொன்னேன்டா சொல்லாதுன்னு. அதுக்கு திருப்பி பெரிய வழக்கம் கொடுத்தேன்ல. திருப்பி என்ன என்ன எதுக்கு சொன்னான்னு கேட்டுட்டு இருக்க. வேலையை பாரு சரியா? அந்த அருவி வரா. ம், என்னைக்கும் ஒன்னெல்லாம் திருத்த முடியாது சாமி. ஏதோ செய்யி. ஏபே அருவி, வாங்க சார். அவளை நல்லா அழ வச்சுட்டு எனக்கு என்னன்னு எஸ்கேப் ஆயிட்ட இல்ல கௌதம்? என்ன பண்றது, இங்க இருந்திருந்தா நான் அழுது செத்துருப்பேன். அதனாலதான் இவ அழுதாலும் அழுதுட்டே கிடக்கட்டும், அவங்க அம்மா அப்பத்தா எல்லாரும் பாத்துக்குப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எஸ்கேப்பு. அப்புறம் நான் எங்க அருவி இருக்க சொல்லு? இவளோட சேர்ந்து 4 நாள் அழுதுட்டு கிடக்கவா? அங்க ஊருக்கு போனதுன்னு என் மச்சான் பாத்துக்கிட்டான். என்ன அவளுக்கா என்ன அழ விட மாட்டா. என்னமாவது சொல்லி சிரிக்க வச்சுட்டே இருப்பானா. அப்படியே போயிடுச்சு. அம்மா உன்னை குழந்தை எங்க பார்க்க வந்தா நீ இன்னும் குழந்தைய தூக்கிட்டுல? இன்னைக்குதான் கண்ணு தெரியுதோ என்னோட குழந்தைய பாக்குறதுக்கு. ரொம்ப தான் பிகு பண்ணிட்டு இவ்வளவு நாளா வர மாட்டேன்ட்டா ஏன்? அப்படிலாம் இல்லை, பிறந்தப்பதான் பார்த்தேன்ல, மறந்துட்டியோ? பார்த்த அதுக்கப்புறம் வர மாட்டேன்ட்டா. அப்படியே காலைல ஆஃபீஸ் போகிறது வர்றது இப்படி போயிடுச்சு வேலை. என்ன செய்ய, போய் தூக்கிட்டு வா பார்க்கணும். என் பையனுக்கு இவ்வளோ பெரிய அண்ணன். அவ்வளோ பெரிய அண்ணி. இடி அண்ணினா வேணாண்டி, என்னடி இது ஷார்ட்டா அக்கானே கூப்பிட சொல்லடி. ஆளை பாரு பேசாம போயிடலாம், பாட்டின்னு கூப்பிட வச்சிரு.
அம்மா தாயே, இதுக்கு அண்ணியே பெட்ரு. தயவு செஞ்சு பாட்டின்லாம் கூப்பிட வச்சிடாத. இருங்க தூக்கிட்டு வரேன். முழிச்சிட்டு தான் இருந்தாரு. ஆ தூக்கிட்டு வா அருவி. அப்புறம் பாட்டி? கௌதம் டென்ஷன் ஆயிரும் பாத்துக்க. அவதான் கிரிக்கி மாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கானா, நீயும் சேர்ந்துட்டு பாட்டின்றியா? அப்புறம் என்ன பியூட்டி மாதிரியா இருக்க? ஆல்வேஸ் பாட்டி. ஏய், ஆல்வேஸ் பியூட்டி, பாட்டி கிடையாது. அப்படின்னு நீ ஏன் நினச்சிக்கோ. மூஞ்ச போய் கண்ணாடியில பாரு. அப்படியே கௌதம் இருக்கே, நிஜமா சொல்றா? என்ன கௌதம் இப்படி சொல்ல நான் நினைச்சே பார்க்கல. அது என்ன வாய் மட்டும் ஈன்ட்டு இருக்கு, சொல்றது மட்டும் மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு சொல்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறா. அதெல்லாம் அப்படிதான், அப்பப்ப அப்படி வரும். ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு மேடம். ஏன் கௌதம் ஹாப்பியா இருக்க கூடாதா? சும்மா கேட்டேன். பாருடா, உன்னோட அண்ணனும் அண்ணியும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. வந்துட்டாரா சார்? இங்க கொண்டா கொண்டா. இந்த கௌதம். கௌதம் கௌதம் இங்க கொண்டா. எப்பா அவள்கிட்ட போயிடுறா, அப்புறம் என்ன பாடாப்படுத்திடுவா. அப்புறம் நான் உன்னை பார்த்துக்க. செல்லக்குட்டி இங்க பாரு, அண்ணி வந்திருக்கேன். என்ன அப்படி பார்த்துட்டே இருக்க? எடி, இவனுக்கு இந்த ப்ளூ ஐஸ் மாறாதோ? மாறாது போலடி, ஸ்டைலிஷா இருக்கட்டும். சரி விடு, ஸ்டைலிஷா இவனும் ஒரு கியூட்டா தான் இருக்கான் இல்ல? என்னடி நீ தான் இப்படிலாம் சொல்லி என் மனசை தேத்தி வச்ச, கடைசியில நீயா சொல்லிட்டு இருக்க? அப்படி இல்லடி, கேட்டேன். யார் சொன்னா? என்ன அழகா இருக்கான் தெரியுமா இவன்? அன்பு டூஸ் மாதிரி ஏதாவது அந்த பிளேட்டை வளரிட்டு இருக்காதா? வளரல சொல்றேன், நானும் கியூட்டு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி சொல்லிட்டு அப்படி இருக்கிற. சரிப்பா, நான் வாயே திறக்கல. இந்தடா உங்க நொண்ணன்ட்ட போ. என்னது? அண்ணன்ட்ட போன்னு சொன்னேன் கௌதம். அப்படியா சொன்ன? அடா ஆமாடா. என்ன கௌதம் உனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டா? நீயே கேளு, நானும் எவ்வளோ சொல்லிட்டேன். இடி ஒரு குழந்தை கூட வரப்போது ஏன்டி இப்படி மரியாதை கொடுக்க மாட்டேன்? அது எப்படி டக்குன்னு கொடுப்ப? அருவி உன் வேலையை பாரு, எனக்கு என்னம்மா. சரி இருங்க, 2 பேரும் சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல வேலை இருக்கு, கிளம்பணும். அட இரு கௌதம், உங்க சித்தப்பாவை ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றேன், சமைச்சு சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல அருவி, நீ சொன்னதே போதும். ஓகே பரவாயில்ல, நாங்க கிளம்புறோம். குழந்தைய பார்க்க தான் வந்தோம். அட சொல்றத கேட்க மாட்டீங்களோ? இன்னொரு நாள் நம்ம நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், சரியா? ம் எப்போ உன் குழந்தை வந்த உடனே? ம். அப்புறம் உன் மாமியார் கூப்பிட்டுச்சாடி? கூப்பிட்டுச்சுதான். என்ன இல்லை கௌதம். கௌதமா? ஏன் கௌதம் அவங்க வீட்டுக்கு போகலையா? போகலடி, அவனும் என் கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டான். ஒரே சண்டைனா சண்டை பார்த்துக்கோ. வந்து கூப்பிட்டுட்டு உன்னோட மம்மி என்னோட மம்மியும், கௌதம் வரவே முடியாதுன்ட்டான். ஒரே அழுக, ஒரே ஃபைட்டு, அது இதுன்னு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு போணுச்சுடி. என்ன செய்ய, தலையெழுத்துன்னு சொல்லி கேட்டுட்டு நிற்க வேண்டியதா இருக்கு. ஓ அப்படியாடி, இவ்வளோ சண்டை நடந்துச்சாப்போ? ஆமா அருவி, சரின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுடி. ஜஸ்ட் நவ் தான், யாருக்கும் தெரியாது. இந்த முல்லைக்கா மட்டும் மாறவே மாறாதா? எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறதுல இருக்கு. ஏன் கௌதம், நீ உங்க வீட்டுக்கு போனாதான் என்னம்மா? எவ்வளவு நாளைக்கு அன்பு வீட்லயே இருப்ப? ஏன் அன்பு வீட்டுல இருக்க கூடாதா என்ன? இருக்கலாம். இல்ல உங்க சித்தப்பாலாம் அங்க இருந்தா உங்க அப்பதான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கு. எங்க அம்மா வீட்டுல இருந்தா, அதனாலதான் சொல்றேன் கௌதம். யாரு என்ன சொன்னாலும் சொல்லிட்டே இருக்கட்டும், அதெல்லாம் நான் கேட்கவே போறதில்ல அருவி. சார் போஸ்ட் வீட்டில் யார் இருக்கீங்க? யாருக்கு தம்பி வந்திருக்கு? சார் கௌஷிகா. ஓ கௌஷிகா, என் பொண்ணுக்கு தான். கொடுப்பா. இந்தாங்க சார், இதுல சைன் போட்டு கொடுங்க. ஓகேப்பா. யாருக்குங்க? சரி தம்பி, போயிட்டு வாப்பா. சரிங்க. எனக்கு என்ன தெரியும், கௌசிக்கு தான் வந்திருக்கான். பார்த்து ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கௌசிக்கா? என்ன இருக்கா? அவ படிச்சதுல இருந்து எதுவாது வந்திருக்குமோ? கௌசி, உனக்கு போஸ்ட் வந்திருக்குங்க, வாமா. கௌசி, என்ன பிரிச்சு என்னன்னு பாருங்க. அவளே வரட்டும், என்னன்னு பாப்போம். நீங்க பிரிச்சு என்னன்னு தான் பார்த்தா என்னவா? நமக்கு தெரியும்ல. ஏன் அது வந்து பிரிச்சு பார்த்தா தெரியாதா? என்ன சிடு சிடுன்னு விழுகுறீங்க? ஆமா, உன்னை பார்த்தெல்லாம் நல்லா பேசணும்னு தோணவே இல்லை, சிடு சிடுன்னு விழுகணும்னு தான் தோணுது. அப்புறம் என்ன பண்றது? எல்லாருமே என்ன இப்படி பண்ணா நான் எங்க தாங்க போவேன், என்ன தாங்க பண்ணுவேன்? உன்னை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது, பேசணும்னே தோணல, சிடு சிடுன்னு விழணும்னு தான் தோணுது. அதனாலதான் அப்படி. தயவு செஞ்சு பேச முடியாது, உன்னால நான் பேச மாட்டேன். என்கிட்ட நீ பேசாத, எதுவுமே கேள்வி கேட்காத, வைக்காதன்னு சொல்லிடுங்க. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன். தயவு செஞ்சு மூஞ்சி அப்படி காட்டிட்டு ஒரு மாதிரி பேசாதீங்க, அதுதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆமா உனக்கா? உனக்கு ரொம்ப கஷ்டமால இருக்கும். ஏமா நீ கூட கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுவ. எடுப்போங்கிட்டு கௌசி வாமா, உனக்கு போஸ்ட் வந்திருக்கு. அப்பா எனக்கா? ஆமாடா, என்னன்னு பாரு. கொடுங்கப்பா. இந்தா இத பிளேட்ட கொடு. கௌசி இந்தம்மா, இது என்னன்னு பாரு. கொடும்மா, இந்த பாக்குறேன், கொடு. என்ன போஸ்ட் எனக்கு எங்க இருந்து வந்திருக்கு? அட்ரஸ் எங்க ஊர்ல? அப்பா. என்னாச்சுமா? ஏன் அழுகுற? என்ன போஸ்ட் அது? சொல்லுமா, சொல்லாம அழுகுற? நீங்களே பாருங்கப்பா என்னன்னு.
என்ன வந்திருக்கு நீங்களே பாருங்கப்பா. நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. இந்த மாதிரி ஒரு போஸ்ட் எனக்கு வரும்னு நான் நினைச்சே பார்க்கலப்பா. என்ன போஸ்ட்டுமா அது? சொன்னாதானே எனக்கு தெரியும். சொல்லாம நீயா அழுதான் எப்படி எங்களுக்கு தெரியும்? சொல்லுமா கௌசி, என்ன போஸ்ட்? பா, டிவோர்ஸ் நோட்டீஸ் பா. என்னடி சொல்ற? டிவோர்ஸ் நோட்டீஸா? அப்ப உன் வீட்டுக்கார் வீட்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்களா? ஆமா அம்மா, அரவிந்த் தான் அனுப்பிச்சிருக்கேன். கௌசி, யாரு? உன் வீட்டுக்கார அரவிந்தா? எவ்வளோ தைரியம் இருக்கணும்? ஆமாப்பா, அரவிந்த் தான் அனுப்பிச்சிருக்கேன்ப்பா. ஒரு வார்த்தை கூட நான் கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான், மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். என்னடான்னு பார்த்தா கடைசியில நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அதுக்கேமா நீ அழுகுற? அழுகாம என்னப்பா பண்ண சொல்றீங்க? இப்படி அனுப்பிச்சு விடுவான்னு நினைச்சே பார்க்கலையேப்பா. லைஃபே போச்சேப்பா. அழாதடா கௌசி, அம்மா அழாத. என்ன பண்றதுனே தெரியல. நமக்கு எல்லாமே இப்படி சோதனையா நடக்குது. கடைசியில உன் வாழ்க்கை இப்படியா? பா, நான் தெரிஞ்சு பண்ணி தப்பு பண்ணியிருந்தா கூட சரி, வேணும்னு இவ பண்ணியிருக்கா, சரி இவளை டைவர்ஸ் பண்ணிடலாம்னு நினச்சிருக்கலாம்ப்பா. ஆனால் நான் எதுவுமே பண்ணலையப்பா. தெரியாமல் பண்ண தப்புக்கு இப்படி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சுடுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. கடைசியில் நான் ஏதோ ஒரு போஸ்ட் இது வந்திருக்கும்னு நினச்சேன்ப்பா. ஆனால் இப்படி நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும்னு நினச்சே பார்க்கலப்பா. இங்கே பாருங்கப்பா, நீங்களே அரவிந்த் அனுப்பிச்சு விட்ருக்கேன். அழுகாதம்மா, என்னவா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். எதுக்கு இப்ப அழுகுற? இங்க கொண்டாத. நீங்களே பாருங்கப்பா, நீங்களே பாருங்க. பார்க்கவே கஷ்டமா இருக்குப்பா. ஏன்பா எனக்கு இப்படி நடக்குது? நல்லாதான்ப்பா லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இப்ப திடீர்னு இப்படிலாம் வரும்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா. கௌசி, அழுகாத தங்கம். ஏற்கனவே அழுது பிள்ளை நொந்து போயிருக்க. இவன் வேற இதை அமுச்சு விட்டான். இனி என் பிள்ளை நிலவை என்னன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால. தயவு செஞ்சு உங்க அம்மா கறியை மட்டும் அழாதன்னு சொல்லு. அவ அழுதாலே வீடு விளங்கவே மாட்டுது. என் கொண்டமாத, எவ்வளோ திமிர் இருந்தா இவனுக்கு? என் பொண்ணுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அமுச்சு விடுவான். என் பொண்ணு அவளை என்ன கொடுமை பண்ணுச்சு? இந்த தப்புக்காகவே எவனாவது அமுச்சு விடுவான்? இருக்கட்டும், அவன்கிட்ட என்ன ஏது நானே பேசுறேன். வேணாப்பா, எதுவுமே பேச வேணாம் அவங்கிட்ட. எதுவுமே பேச வேணாம், விட்டுருங்க.